வந்தவுடன் அன்பிலே ஒரு தாட்சி வந்து விடுகிறது. we are distracted by this world. இந்த உலகத்தால் நாம் திசை திருப்பப்படுகிறோம். நம்முடைய விளைவு என்ன? அந்த அன்பிலே குறைவுபடும் போது வாழ்க்கையிலே குழப்பங்கள், there is a disturbance in our life. அந்த குழப்பங்கள் எண்ணத்தை கொடுக்கிறது, that lead into destruction. அது வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு என்று வாழ்ந்த பலருடைய வாழ்க்கையிலே அந்த ஆதி அன்பு இல்லை என்பதை நாம் மனதார ஒத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று. ஆனால் இந்த பக்தன் சொல்லுகிறான், கர்த்தராகிய கிறிஸ்துவின் மேல் இருக்கிற உம்முடைய அன்பு, they love the Lord. ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிற ஒருவன் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பான். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவன் தேவனுடைய வீட்டை நேசிப்பான். தேவனுடைய வீட்டை நேசிக்கிறவன் தேவ ஊழியத்தை நேசிப்பான். If you love the Lord, you will love the word. If you love the word, you will love the church. If you love the church, you love your pastor. இன்றைக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா பசுத்தவான்களிடத்தில் அன்பு வைத்தாராம். எத்தனை பேர் ஆச்சரியம் பாருங்கள். இன்றைக்கு இயேசுவிடத்தில் அன்பு வைக்கலாம், தேவனிடத்தில் அன்பு வைக்கலாம். இந்த வார்த்தை சொல்லுகிறது எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும். நான் ஒரு சபையின் போதலா இருக்கிறேன். என் மக்கள் என்னிடத்தில் அன்பு கூறுவார்கள், அது இயல்பு. ஆனால் என் மக்கள் அடுத்த திருச்சபையின் போதலத்தில் அன்பு கூறுவார்களா என்பது கேள்விக்குறி. என் மக்களே என்னை அன்பு கூறுவார் என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறித்தான். இன்றைக்கு ஊழியனை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு. அன்பானவர்களே, ஊழியனை குறித்த விமர்சனங்கள், ஊழியனை குறித்த அதிருப்திகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இவர் சொல்லுகிறார், எல்லா பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்படுகிறேன். கவனியுங்கள், இது இவராக சொல்லி விளம்பரப்படுத்திக் கொள்கிற ஒரு சுய விளம்பரம் அல்ல. பவுலடியான் அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ சபைகளிலே சுய விளம்பரங்கள் ஏராளம். சுய விளம்பரங்களுக்கு குறைவே இல்லை. இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அநேக மக்கள் கூட நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன் என்று போதகர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அடுத்த வாரத்திலே அங்கே மிகப்பெரிய பூகம் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உலகம் உங்களை பாராட்டுகிறதோ இல்லையோ, உலகம் உங்களை மதிப்பிடுகிறதோ இல்லையோ, பரலோகம் உங்களை பாராட்டுகிறது. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் தொகையிடுகிறார். இது ஆங்கில வேதாமத்தில் God as a record and God as a register. யார் உங்களை பாராட்டுகிறார்கள் இல்லையோ, பரலோகம் உங்களை பாராட்டுகிறது. இந்த பிலமோனை குறித்து